ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். குழந்தைங்களுக்குலாம் இப்போ இருந்தே கொடுத்து பழகுங்க. சும்மா ஒரு 2 வாய் சாப்பிட்டா கூட போதும், ரொம்ப சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. சாப்பிடாத குழந்தைங்களுக்கு சொல்கிறேன், 2 வாய் சாப்பிட்டா கம்பல்சரி ஒரு 2 வாயாவது எப்படியாவது ஊட்டி விட்டுருங்க. இப்போ முருங்கைக்கீரையை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து எப்பயும் நீங்கள் பொரியலுக்கு சேர்ப்பீங்களா அந்த அளவே சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கடுகு வந்து வெடிக்கிற ஸ்டேஜ் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் பார்த்தீங்கன்னா வந்து நான் காரத்துக்கு கம்மியாக பசங்க சாப்பிடுவாங்கன்னு 2 வரமிளகாவை உடச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் 2-3 வரமிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா வெடிச்சிச்சு, வரமிளகாவும் நல்லா காஞ்சிச்சு. இதில் பொடிசா கட் பண்ணி பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இருக்குன்னா அது கூட சேர்த்துக்கோங்க. அதையும் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயத்தை கூட. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப கோல்டன் ப்ரௌனாலாம் வதங்க வேண்டாம், மீடியமாக வதங்கட்டும் வெங்காயம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. மீடியமாக பார்த்தீங்கன்னா எப்படி மீடியமாக வதங்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகும், அப்போ வந்து மீடியமாக வதங்கிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து அதில் நம்ம கழுவி வச்சுருந்தா முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது, அயன் சத்து. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து முடி வளர்ச்சிக்கு, கண்ணுக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை. அதுவும் மாதமாக இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஹீமோக்ளோபின் நல்லா ஏறும் இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டாங்கன்னா. இதில் வந்து சூப் வைப்பாங்க, நான் அது இன்னொரு நாள் வச்சு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிகிட்ருக்கோம். பொரியலும் மோஸ்ட்லி எதாவது சாப்பிடுவாங்க, சாம்பாரில் போடுவாங்க. சாம்பாரில் போட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் முருங்கைக்கீரை சாம்பார். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டே வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ குழந்தைங்க மோஸ்ட்லி இந்த சாப்பிட மாட்டாங்க முருங்கைக்கீரை. எப்படியாவது ஒரு கம்பல் பண்ணி ஒரு 2 வாய் மட்டும் சாப்பிட வச்சுடுங்க. என் பசங்களும் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் கம்பல் பண்ணி எப்படியாவது ஒரு 2 வாய் மட்டும் சாப்பிட வச்சுருவேன். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ வந்து கம்பல் பண்ணி ஒரு 2 வாய் நானும் ஊட்டி விட்டுருவேன். அதேமாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு எப்படியா கம்பல் பண்ணி ஒரு 2 வாய் ஊட்டி விட்டுருங்க. இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா வந்து முருங்கைக்கீரை பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்பயே சேர்த்துடலாம். இப்போது கிண்டி விடலாம். கிண்டி விட்டு நல்லா சுண்டுற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். நல்லா சுண்டுனா தான் பார்த்திங்கன்னா வந்து கீரை டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா கீரையுமே பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணும்போது சுண்டிடும். நம்ம சுண்டு வதக்குவோம்ல, அதனால இதாகிடும். பார்த்திங்கன்னா இப்போ நான் போட்டும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாத்திரம் ஃபுல்லாக இருந்துச்சு முருங்கைக்கீரை. பாருங்கள், நான் இப்போ கிண்டி விடவும் ரொம்ப கம்மியாகிடுச்சு பாருங்கள். இப்போ சுண்டு இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா வதக்குறோம், சுண்டு வதக்குறோம்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகிடும். அதனால் வீட்டில் ஆளுங்க இருக்காங்கன்னா வந்து முருங்கைக்கீரை எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. நான் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது தான், ஒன்றும் தப்பு இல்லை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டவ் வந்து பெருசாக வச்சுடாதீங்க, சிம்மில் வச்சு நல்லா சுண்டை வதக்குங்க. சிம்மிலேயே இருக்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து முருங்கைக்கீரை சேர்த்ததுலேருந்தே ஸ்டவ் வந்து சிம்மிலேயே இருக்கட்டும். நல்லா சிம்மிலேயே நல்லா வதங்கட்டும். பெருசாக வச்சிங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால தான் சிம்மிலேயே இருக்கட்டும்னு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் எடுத்த கீரைக்கு வந்து இவ்வளோ தேங்காய் சில்லை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கிறேன், துருவல் பண்ணி எடுத்து வந்துக்கிறேன். நீங்கள் வந்து கீரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திங்கன்னா இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. கம்மியாக எடுக்கிறீங்க அப்படின்னா இதை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் நல்லா உதிரியாக வரும். இல்லாட்டி வந்து ஒரு மாதிரி கொலன்னு ஆகிடும். அதனால் இந்த மாதிரி அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விடுங்க. நான் கிண்டி விட்டுட்டே இருங்கன்னு சொல்லிட்டேன், டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டுட்டே இருங்க. சும்மா லைட்டாக இப்படி உதிரியாக எடுத்து விட்டால் போதும். அப்போ தான் வந்து நல்லா உதிரியாக இருக்கும். இல்லாட்டி கொலன்னு ஒரு மாதிரி இதாகிடும். அதனால தான் வந்து இப்படி அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்கிறது.
இப்போது கீரை பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இதில் வந்து இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து துருவி இந்த துருவுறது இருக்குல்ல, அதை துருவி சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் குழந்தைங்கள வச்சுட்டு என்னால் துருவ முடியலன்னு சொல்லி சில்ல எடுத்து மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் எப்படி சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால சொன்னேன். இப்போது தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். தேங்காய் துருவல் எதுக்காக நான் வந்து துருவி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பழங்காலம் இல்லை, நம்ம அம்மாக்களே பார்த்தீங்கன்னா வந்து மண் சட்டியில் மீன் குழம்பு வைக்கிறது, இந்த மாதிரி தேங்காயில் துருவறதில் துருவி போடும்போது தான் நல்லா டேஸ்ட் இருந்துச்சு. இப்போ ஜென்ரேஷன் வர வர நம்ம மிக்ஸி ஜார் எல்லாம் பண்ணிக்கிறோம், பாத்திரத்தில் மீன் குழம்பு வைக்கிறோம். அப்போங்கும்போது டேஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாகுதுல, அதுக்காக சொன்னேன். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் தேங்காய் துருவலில் துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் பசங்களை வச்சுட்டு அவங்களோட அதுவும் இப்போ லீவு வேறு விட்டாங்களோ, ஒரே பஞ்சாயத்து தான் வீட்டில் ஃபுல்லாக. அப்படிங்கும்போது நான் வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்கீரை பொரியல் வந்து சூப்பராக ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு பரிமாறிடலாம். பார்த்தீங்கன்னா வந்து இது பாருங்கள், இப்போ உதிரியாக இருக்குது பாருங்கள். நான் இதுக்கு மேலே வந்து கீழே போடுறேன் பாருங்கள், ஒட்டவே இல்லை பாருங்கள், பாத்திரத்துலேயும் ஒட்டலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இப்படி தூவும்போது நல்லா கீழே தூவுது பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன், சிம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டால் இந்த மாதிரி வரும், குழப்பலான்னு இல்லாமல். இப்போது நம்மளோட முருங்கைக்கீரை பொரியல் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு 2 வாய் கொடுங்க, பெரியவங்களும் சாப்பிடுங்க. முடிக்கு, கண்ணுக்கு, அயன் ஸ்ட்ரென்த்து, ஹீமோக்ளோபின் ஏறும், எல்லாமே ஏறும். அதனால் வந்து கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பொரியல் தான் செய்யணும் இல்லை, சாம்பாரில் நான் போட்டிருக்கேன், அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன். அதே மாதிரி சூப் கூட வச்சு தரலாம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.